அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்போம், இடைவிடாது ஜெபிப்போம், இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறை வார்த்தை தருகிறார் பார்ப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 14 16 முடிய. நான் கட்டளை இடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அவர் நம்மளை தேர்ந்து கொண்டார், நாம் அவளை தேரவில்லை, இல்லையா? அவர் தான் நமக்காக காத்திருந்தார், நம்ம பின்னாலே வந்தார், இந்த ஆன்மாவை சுற்றி சுற்றி வந்தார். இந்த ஆன்மா எனக்கு வேணும்னு சொன்னார், அதனால தான் அவர் நம்மளை தேர்ந்து கொண்டார். நாம் மிகுந்த கனிதரும்படியும் நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார். தந்தையின் கட்டளைப்படி நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் அவர் என்ன சொல்கிறாரு? இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், நண்பர் என்பேன் அப்படிங்கிறார். ஏனென்றால் பணியாளர் என்றால் தலைவர் செய்வது, முதலாளி செய்வது தொழிலாளிக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. கட்டளையிடுவது மட்டும்தான் தெரியும். ஆனால் இவர் நண்பர்கள் என்றால் பகிர்ந்து கொள்வார்கள், இல்லையா? இயேசு அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு தந்தையிடம் என்று கேட்டு அறிந்த அனைத்தையுமே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லியும் கொடுக்கிறார், இல்லையா? அதுபோல்தான் தூயாவின் வல்லமை கொண்டு நம்மளை அவர் நிறைவாக வழி நடத்துவார். எல்லா வகையிலையும் நம்மளை ஆற்றுப்படுத்துவார். எது நமக்கு தேவையோ அனைத்தையும் செய்து தருவார். ஏனென்றால் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்குமே உங்களை ஏற்படுத்தினேன். அதனால் நீங்கள் தந்தையின் பெயரால் எதை கேட்டாலும் தருவார். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இயேசுவின் நாமத்தை கொண்டு தந்தையிடம் கேட்பதை அனைத்தையுமே தருவார். அப்போ நாம் மிகுந்த கனிதரும் மக்களாக இருக்க வேண்டும். தூயாவின் வல்லமை பெற்றவர்கள் நாம். அந்த வல்லமையை கொண்டு பிறருக்கு நாம் பயன்படும்படி இருக்க வேண்டும். அந்த தூயாவியை நாமே முடக்கி வைக்காதபடி பிறரையும் ஆற்றுப்படுத்தவும் தேற்றவும் திடப்படுத்தவும் அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளும்படி செய்யவும் நாம் செய்ய வேண்டும். அந்த கடமையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த கடமையின் மூலமாக நாம் ஆற்றுப்படுத்தும் மக்களாக நாம் மாறுகிறோமா? நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் தருகின்ற ஒவ்வொரு கொடையும் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும், பெருக்கப்பட வேண்டும், 1 10 வேண்டும், இல்லையா? நல்ல பணியாளனே, நன்று நீ என்னோடு விருந்துண்வா என்று சொல்லும்படி அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் நடக்க வேண்டும், இருக்க வேண்டும். எந்த நிலையில் இருப்போம்? சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்திற்கு அளவே இல்லை. ஆமாண்டவரே, எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் மிகுந்த கனிதரவும் தூயாவின் செயல்பாட்டை உணர்ந்து அதன்படி நாங்கள் உமக்கு அனைத்துமே கீழ்ப்படிந்து செய்வதற்குண்டான ஆற்றலை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். வல்லவரே, பாதுகாப்பவரே, எங்களை பலப்படுத்துபவரே, எங்களை தேற்றுபவரே, எங்களை திடப்படுத்துபவரே, எங்களை காண்பவரே, ஆமாண்டவரே, எங்களை முழுமையாக கண்டுகொண்டு நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை நிறைவாக நீர் எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.